நான் 2026ல உங்க ஓட்டு யாருக்குண்ணா? விஜய்க்கு தான். இப்போ விஜய்க்கான அரசியல் அனுபவம் கிடையாது பெருசா. சினிமாவில் நடிகர் வந்து நிறைய அரசியல் தலைவராக வந்திருக்காரு. அவர் நல்ல செய்வார்னு நம்புறீங்களா? அவரு அவர் இப்போ அவருக்கு காசு தேவையில்ல, மக்களுக்கு சேவை. அப்போ இந்த 50 வருஷமா இந்த 2 ஆட்சி என்ன பண்ணுச்சு? என்னதான் பண்ணுச்சு? வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இன்னமும் அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க. ஸ்டாலின் தான் மறுபடியும் வேணும்னு நினைக்கிறேன். ஏங்க அது எப்படிங்க சந்தோஷமாக இருக்காங்க? இப்போ விவசாய கடன் தள்ளுபடி பண்ணினாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க விவசாய கடன் யார் வாங்கியிருக்கா? 5 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் வச்சுருக்கிறவன் தான் விவசாய கடனும் படுறான். அதனால் அந்த இருக்கிறவங்களுக்கு தான் அது சேருது விவசாய கடன் தள்ளுபடி. இல்லாத வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு விவசாய கடனே கொடுக்க மாட்டாங்க பேங்கில். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு 1000 ரூபா மாதம் வருமானம், பெண்களுக்கு இலவச பஸ் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு மாதம் 1000 ரூபா வருமானம்? எதுக்கு? என் வீட்டுக்கு பால் வாங்குறதே ஒரு மாதத்துக்கு 2000 ரூபா ஆகுது. 2000 ரூபா. அப்போ இந்த 1000 ரூபான்றது சும்மா கண் துடைப்புக்கு தான். அதனால உங்களுக்கு பெருசாக எந்த லாபமும் இல்லை. ஆமாம், நிறைய பேர் பெண்கள் வந்துட்டு அந்த 1000 ரூபா வச்சுட்டு பல விஷயங்கள் செய்கிறாங்க. என்ன பல விஷயங்கள் செய்வாங்க? அந்த பெண்களே சொல்லுங்க, 1000 ரூபாயை எடுத்துகிட்டு போய் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு உள்ள பொருளை வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஒரு மாதத்துக்கு உண்டான பொருளை ஒரு லேடிஸ் ஒரு மாதத்துக்கு தேவையான பொருளை இந்த 1000 ரூபாயை எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க பார்க்கலாம். 4 வருஷத்தில் இந்த ஆட்சி நல்லது அதிகமாக நடந்திருக்கா, கெட்டது அதிகமாக நடந்திருக்கா? நல்லது நடந்ததாகவே தெரியல. நல்லதே நடக்கலன்றீங்க. ஆமாம். இப்போ பெண்கள் பாதுகாப்பெல்லாம் அதெல்லாம் சுத்தமாக இல்லை. பெண்கள் பாதுகாப்பே இல்லை, சுத்தமாக இல்லை. பழக்கமாக இந்த டாஸ்மார்க்லாம் அதிகமாக இருக்குது. ஆமாம், அதான் அதிகமாக இருக்குது. அது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் இது எல்லாத்தையும் மாற்றிடுவாரு 5 வருஷத்துல அப்படின்னு நம்புறீங்களா? இப்போ வந்தவங்க மட்டும் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்களா? அப்படி ஏங்க இப்போ ரோடு கான்ட்ராக்டே வருது. அதில் திருடி தான் அவர் சாப்பிட்ணுன்றது கிடையாதுல்ல, ஏற்கனவே அவர்கிட்ட இருக்கு. இது வரைக்கும் வந்தவங்களாம் அதில் ஊழல் பார்த்தனால சிறந்த இதுக்கு நடக்கலன்ற. ஆமாம், விஜய்க்கு அந்த அவசியம் கிடையாது, தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அவருக்கு பணமே தேவையில்லை. அதனால் இப்போ நீங்கள் ஓட்டு போடுறதா நீங்கள் மட்டும் ஓட்டு போடலாம். இப்போ மற்றவங்க என் ஃபேமிலி நான் என் அம்மா என் ஒய்ஃபு 3 பேருமே விஜய்க்கு தான்.